காலேஜ் லைஃப் இஸ் a scam. 4 வருஷம் 8 செமஸ்டர் 64 பேப்பர்னு இப்படி ஒரு சைடுல அகாடமிக்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும். அதே சமயத்துல நியூ கேம்பஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ், லவ், அவுட்டிங், டேட்டிங், ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சைடு ஜாலியா லைஃப் மூவ் ஆயிட்டே இருக்கும். பட் ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட்னு வரும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த காலேஜ் லைஃப்மே ஒரு ரீவைண்ட் ஆகும். இந்த விஷயம் எல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தா இப்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் இருக்காதே அப்படின்னு உங்க மனசு சொல்லும். அந்த மாதிரி காலேஜ் எனக்கு கத்து கொடுக்காத பட் காலேஜ் லைஃப் எனக்கு கத்து கொடுத்த ஒரு 5 லெசன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. பிகாஸ் பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்னோட பர்சனல் கம்யூனிட்டியில எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். பட் பிஃபோர் தட் நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் சுதர்ஷன், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு கண்டிப்பா வேல்யூபிளா தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப். Now let's get into this video. காலேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆன ஃபர்ஸ்ட் இயர் ரொம்பவே சூப்பரா போகும். பட் அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணுவோம். அந்த வகையில நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா ஃபாலிங் இன் லவ். பட் என்னோட காலேஜ் லைஃப் எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னா, டோன்ட் ஃபால் இன் லவ் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இயர். பிகாஸ் நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல எமோஷனலி, பிசிக்கலி, மென்டலி, சைக்காலஜிக்கலி அண்ட் டிசிஷன் மேக்கிங்ல கூட ரொம்பவே வீக்கா இருப்பீங்க. ஆப்போசிட் ஜெண்டரோட அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சேயிங்ஸ் இருக்கு, டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட், ஜஸ்ட் ஃபீல் இட். ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு அந்த ஃபீலை ஃபீல் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபீல் பண்ணுங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. அதே சமயத்துல அந்த ட்ராப்புக்குள்ளேயும் போய் மாட்டாதீங்க. பிகாஸ் இங்க நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே 1 இயருக்கு மேலேயே தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல என்னைக்குமே இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. And the second one is be selfish with your time because a lot of people don't deserve it. நீங்க காலேஜ் படிக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலாம், டேட்டிங், அவுட்டிங் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் அட் லாஸ்ட் நீங்க உங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் காலேஜோட பிளேஸ்மெண்டா இருக்கட்டும் இல்ல ஆஃப்டர் காலேஜ் லைஃபா இருக்கட்டும், உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸோட, லவ்வரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பிகாஸ் அட் லாஸ்ட் அதுதான் உங்களுக்கு கை கொடுக்க போற ஒண்ணு. நீங்க எவ்வளவு உங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். The third one is don't chase quick pleasures. அதாவது instant gratification. ஃபர்ஸ்ட் இயர் நம்ம காலேஜுக்குள்ள போன உடனே குவிக்கா நிறைய பிளஷர்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதா இருக்கட்டும், டக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்றதா இருக்கட்டும், நோ சொல்ற ஒரு பழக்கமே இல்லாம இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே குவிக்கா ஒரு பிளஷர் கிடைக்கும்ன்றனால நம்ம இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் குள்ள போய் எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் அதே சமயத்துல குவிக் பிளஷர்ஸ்னால தான் நீங்க டிப்ரெஷன் போறதுக்கும் அன்ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாவே அமையும். பிகாஸ் எல்லா விஷயத்துக்கும் நீங்க எஸ் சொல்லிட்டீங்கன்னா சில நேரத்துல அவங்க நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க. அண்ட் நீங்களே உங்களை அன்ஹாப்பி சிச்சுவேஷன்ஸ்க்கு தள்ளி விட்டுருவீங்க. சோ எவ்வளவு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனை தள்ளி வச்சுட்டு டிலேடு கிராட்டிபிகேஷனை அச்சீவ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க லைஃபோட growth ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். The fourth one is 100-minute rule. என்ன பொறுத்த வரைக்கும் spend at least 100 minutes each day with yourself, which is roughly 1.5 hours. அது ரீடிங்கா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸ் கத்துக்கிறதா இருக்கட்டும், டிசைனிங், வீடியோ எடிட்டிங், என்னவா வேணா இருக்கட்டும், 100 minutes ஒரு நாளைக்கு நீங்க அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனாலும், அந்த காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணாலும், அகாடமிக்ஸ் ஒரு சைட்ல மூவ் ஆகிட்டே இருந்தாலும், இந்த ப்ராசஸ் உங்களுக்கு லைஃப்ல நிறைய growth கொடுக்கும். பிகாஸ் இந்த ப்ராசஸ்ல தான் மணி மேக்கிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டோரை நீங்க ஓபன் பண்ணவே முடியும். The fifth and final one is use internet to make money. நான் fourth பாயிண்ட் சொன்னேன்ல, அதோட இது ரொம்பவே இன்டர்கனெக்ட் ஆகும். There are tons of crazy ways to make money online. பட் அது நீங்க எப்படி ப்ராப்பரா பண்றீங்கன்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. நீங்க எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்றது உங்களுக்கு டிஃபைன் ஆயிருக்கணும். இதுக்காக தான் நான் அட்லீஸ்ட் 100 minutes ஒரு நாளைக்கு உங்க ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ண அட்லீஸ்ட் தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர் வர்றதுக்குள்ள நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா எவால்வ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நெட்வொர்க்கிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், இல்ல ஒரு டியூட்டரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ், டிசைனிங், கிராஃபிக்ஸ் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி எதுல வேணா உங்க ஸ்கில்ஸ் இருக்கலாம். அதை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2025ல காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மணி மேக்கிங் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த 2025ல அது பண்றது ரொம்பவே ஈஸியான ஒண்ணு. ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்கு கத்துக்கோங்க. உங்க செலவை நீங்களே மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல்ஸ்ல தான் நீங்க டிபெண்ட் ஆகி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த 2025ல மணி மேக் பண்றது ரொம்பவே ஈஸியான ஒண்ணு. பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் நம்ம கையில இருக்கு. காலேஜ் லைஃப் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு கத்து கொடுத்துச்சு. இந்த 5 விஷயம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் தோணுனால இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவோட பார்ட் 2 சீரிஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்களோட லைஃப்ல growth ஸ்டேஜ் நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்க. நான் என்னோட பர்சனல் கம்யூனிட்டில உங்களை ஆட் பண்றேன். அங்க உங்களை மாதிரி நிறைய லைக் மைண்டட் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. நீங்க அவங்களோட டெய்லி இன்டராக்ட் பண்ணலாம். அவங்களோட காலேஜ் லைஃப்ல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, அவங்க டெய்லி எப்படி அவங்களே அப்கிரேட் பண்ணிக்கிறாங்கன்ற எல்லா ரிசல்ட்ஸுமே அந்த கம்யூனிட்டில போஸ்ட் ஆயிட்டே இருக்கும். நானும் அந்த கம்யூனிட்டில ரொம்பவே ஆக்டிவா இருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஃபார்மை ஃபில் அப் பண்ண மறந்துடாதீங்க.